திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தபாக. திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வெளியேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வெளியேற்றத்துக்கு என்ன காரணம், என்ன சொல்லப்படுது? திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் கொடுக்கக்கூடிய 10 கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும், இல்லையென்றால் அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி என்பது வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தமிழக வாழ்வுரிமை நடத்தியிருந்தது. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்றும், அதே போல பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக அவரின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் என்றும், அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு சபாநாயகர் கொடுக்கவில்லை என்ற பல்வேறு தரப்பு கோரிக்கை என்பது அவர் முன்வைக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற புகார்களையும் தெரிவித்திருந்தார். அதே போல திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி அவருக்கு கொடுக்க வேண்டிய தகவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கான வாய்ப்புகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பும் இன்னும் 7 நாட்களில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தபாக. திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வெளியேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வெளியேற்றத்துக்கு என்ன காரணம், என்ன சொல்லப்படுது? திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் கொடுக்கக்கூடிய 10 கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும், இல்லையென்றால் அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி என்பது வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தமிழக வாழ்வுரிமை நடத்தியிருந்தது. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் என்றும், அதே போல பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக அவரின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் என்றும், அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு சபாநாயகர் கொடுக்கவில்லை என்ற பல்வேறு தரப்பு கோரிக்கை என்பது அவர் முன்வைக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற புகார்களையும் தெரிவித்திருந்தார். அதே போல திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி அவருக்கு கொடுக்க வேண்டிய தகவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கான வாய்ப்புகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பும் இன்னும் 7 நாட்களில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.